அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லல்லக்கும் தத்தக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனையோ இழப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பல சோதனைகள் எல்லாவற்றிலும் தாங்க முடியாத மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இம்மை வாழ்க்கையை விட உங்களுக்கு மறுமை வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை என்று தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். அந்த அடிப்படையில் மறுமை வாழ்க்கைக்கு இம்மையில் வாழும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்தால் நன்மையான வாழ்க்கையாக இருக்கும் அந்த வாழ்க்கையில் என்று எண்ணத்தோடு ஒவ்வொருவரும் அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் பல சோதனைகளை உருவாக்குறான். அந்த சோதனைகள் மூலியமாக நம்மளுடைய மனம் தளர்ந்து விடாமல், நம்மளுடைய மனம் வெதும்பி விடாமல், நம்மளுடைய மனம் பொறுமையாக கடைபிடிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொர்க்கத்தை மறுமையில் உங்களுக்கு நான் பரிசாக தருகிறேன் என்று சொல்கிறான். அந்த அடிப்படையில் இம்மையில் வாழும் பொழுது சில கஷ்டங்கள், சில இழப்புகள் வரும் பொழுது நம்முடைய மனம் தளர்ந்து விடுகிறது என்று சொன்னால் தமிழுடைய வார்த்தையில் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலை. தளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, முதுமையின் காரணமாக தளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால இனிமேல் செயல்பட முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு தான் அந்த வார்த்தையை சொல்கிறது. அதே மாதிரி தளர்ந்துடாதப்பா, மனசை விட்டுறாத, இப்படி ஆறுதல் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போ அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், வலா தஹீனு வலா தஹஜனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். யாருக்கு சொல்கிறான்னா மோமினுக்கு சொல்கிறான். நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள். சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், உங்களுக்கு இந்த நிலைமையில் கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், இழப்பு வரும், பல சோதனைகள் வரும். அதுக்காக உன்னுடைய மனம் இருக்குது இல்லையா, அந்த மனம் எக்காரணத்தை கொண்டும் தளர்ந்து விடக்கூடாது. இந்த 4 மாத காலம் நம்மளுடைய மனம் எப்படி இருந்தது? ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலை. எந்த மாதிரியான ஒரு நிலை? தொழில் முடக்கம், வியாபாரம் முடக்கம், சராசரி வாழ்க்கை முடக்கம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு அவனை வணங்குவதற்கும் ஒரு முடக்கம். அந்த சமயத்தில் நம்மளுடைய மனம் எப்படி இருந்தது? பெரும்பாலும் தளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ரொம்ப நஷ்டமாகி போச்சு, ரொம்ப கஷ்டமாகி போச்சு, என்ன செய்கிறதுனே தெரியலை, எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல, குடும்பத்தை என்ன பண்ண முடியும், போய் அல்லாட்ட முறையில் இல்லாமல் அங்கேயும் பூட்டி வச்சிட்றாங்க, பூட்ட சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது, வீட்டிலே இருக்க முடியல, இப்படி மனம் வெதும்பி சில பேர் தளர்ச்சி அடைஞ்சவங்களை தான் நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் வரும்பொழுது அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வசனம் என்னவென்றால், வலா தஹினு வலா தஹஜனு, கவலைப்படாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரி. எந்த மாதிரி முன்மாதிரி? அவர்கள் எந்த நிலையிலும் தாவா செய்யக்கூடிய பணியாக இருக்கட்டும், ஆட்சி செய்யக்கூடிய முறையாக இருக்கட்டும், அன்றாடம் குடும்பத்தில் வாழக்கூடிய அந்த சராசரி வாழ்க்கையாக இருக்கட்டும், தாவா பணி செய்யக்கூடிய வகையாக இருக்கட்டும், எதிலேயாவது அவர்களுடைய மனம் தளர்ச்சி அடைந்திருக்குதா? தளர்ந்திருக்கு தானமா? இன்னைக்கு நம்ம தளர்ச்சி அடைஞ்சிட்டோம், ரொம்ப தளர்ந்து போயிட்டோம், ஒன்று சேர்ந்துனே புரியலேன்ட்டோம். என்னத்தை போய் பேசுறது? பொருளாதாரம் தான் இன்னைக்கு மிக உயர்ந்த நிலையாக இருக்குது. பொருளாதாரம்லாம் இன்னைக்கு வாழ்க்கையே இல்லை. பொருளாதாரம் தான் எனக்கு முக்கியம். முதல்ல குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் உன்னுடைய வீட்டை பாரு, வாழ்க்கையை பாருங்கிறாங்க, அப்புறம் மார்க்கத்தை பாருங்கிறாங்க. என்ன செய்கிறது? அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்க்க அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சொல்யூஷன், மன ஆறுதலான அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டுமே. தளர்ச்சி அடைஞ்சிடாதப்பா, தளர்ந்துடாத. அல்லாஹ் நமக்கு ஆறுதல் சொல்கிறான்.
எந்த அடிப்படையில் கேட்டிங்கன்னா, தொழுதுகிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ தொழுகிறோம், தொழுது முடிஞ்ச உடனே எத்தனையோ பேருக்கு கஷ்டம் நஷ்டமெல்லாம் இருக்கத்தான் செய்யும், பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த சமயத்தில் தனியாக நின்று நீங்கள் துவா செய்கிறீங்களே, அல்லாஹ்விடத்தில் முறையிடுறீங்களே, மனக்கலங்கி மனம் வெதும்பி அவன்கிட்ட முறையிடுறீங்களே, அந்த சமயத்தில் என்ன நடக்குது தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய வளமிக்க அந்த வானவர்கள் நம்மளோடு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த தொழுது முடிஞ்சவண்ண நம்ம கேட்குறோமே அந்த துவா, மனமுருகி கேட்குறோமே, அந்த சமயத்தில் அவங்க சொல்கிறாங்களா, லா தகஜனு, கவலைப்படாதீங்க, சொர்க்கத்தினுடைய நற்செய்தியை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். மலக்குமார்கள் மூலியமாக நமக்கு வந்து ஆறுதல் சொல்கிறான், தன்னுடைய திருமறையிலே ஆறுதல் சொல்கிறான். இருந்தாலும் மனிதனுடைய மனம் எப்படி இருக்கிறது என்றால், பெரும்பாலும் இன்னைக்கு பொருளாதாரத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதாரம் என்பது ஒரு சோதனை அல்லவா? இந்த பொருளாதாரம் என்பது ஒரு பசுமையானது, இனிமையானதும் கூட. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யார் போதும் என்று மனதோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, உண்ட பின்பு அவர்கள் வயிறு நிரம்பியவர்கள் போல் இருப்பார்கள். இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்ட பின்பு வயிறு நிரம்பாதவர்கள் போல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இந்த இம்மையினுடைய வாழ்க்கை இருக்குது தெரியுமா? சாதாரணமாக நீங்கள் நினைக்காங்க, மோமீன்களுக்கு ஒரு சிறைச்சாலை மாதிரி தான். ஆனால் எந்த நிலையிலும் நம்முடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சரியான முறையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்கா மத்தியில், மக்கா காபிருக்கு மத்தியில் இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது மண்ணை வாரி தூத்துனாங்க. நாசமானி போக, அபுலகப் சொல்லக்கூடிய வார்த்தை. இதுக்காக கூட்டின இந்த கூட்டத்தை, நீ நாசமா போகன்னு கூட்டினாங்க. மனம் தளர்ந்தார்களா? நாட்டை விட்டு விரட்டும் பொழுது, அந்த குகையில் போய் இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கும் பொழுது, அந்த குகையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மடியில் படுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கிறாங்க. எதிரிகள் விரட்டிட்டு வந்து பார்க்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்குறாங்க, குகையின் ஓட்டையின் வழியாக கால்கள் தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இந்த எதிரி குனிந்து நம்மளை பார்த்து விட்டால் என்ன ஆகுவது? நாம் இறந்து விடுவோமோ, நம்மளை கொலை செய்து விடுவானோ என்று நோக்கத்தோடு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தை! இன்றைக்கி பல கஷ்டங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு, பல இழப்புகளுக்கு உள்ளான மக்களுக்கு ஆறுதலான தைரியமான ஒரு வார்த்தை. அபூபக்கரே, நாம் 2 பேர் மட்டுமல்ல, 3வராக இருக்கிறோம். அல்லாஹும் நம்மளோடு இருக்கிறான். நம்மளை கைவிட்டுருவானா? நல்லா நினச்சி பாருங்கள். கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கு கூட அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் உணவளிக்கிறான். நம்மளை கைவிட்டுருவானா? இந்த கொரோனா பில்ல நம்ம எல்லாரும் செத்து போயிட்டோமா? நம்ம மவுத்தாகி போயிட்டோமா? பட்டினி சாவு இருந்ததா? நம்முடைய மூமின்களுக்கு மத்தியில் எல்லாத்திலையும் கையேந்திரமா? இல்லையே, இல்லையே. இருந்தது, பிரச்சனைகளாக இருந்தது. அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நமக்கு வழங்கினானே. இருக்கக்கூடிய மக்கள் மறைமுகமாக உதவி செய்தார்களே. பொருளாதாரத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு தேடி போய் உதவி செய்தார்களே. அதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் நம்முடைய மனம் வெதும்பி விடக்கூடாது, மனம் தளர்ந்து விடக்கூடாது. இதுக்குத்தான் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்கிறான், கவலைப்படாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், அல்லாஹ் சொல்கிறான், எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்திருக்காங்க. எத்தனையோ நபிமார்களுடன் சேர்ந்து எவ்வளவோ படையினர் போரிட்டுள்ளனர். அல்லாஹ்வின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக அவர்கள் கவலைப்படவும் இல்லை, துன்பம் படவும் இல்லை, அவர்கள் மனம் தளரவும் இல்லை. இந்த இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால், இந்த மார்க்கம் எப்படி வளர்ந்தது என்று நீங்கள் நினைத்து பார்த்தால், ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் வரலாறு இருக்கிறது. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. எப்படியாப்பட்ட ஒரு வரலாறு? இந்த மார்க்கம் என்பது ஆசை வார்த்தைகள் சொல்லி இது வளரவில்லை. இரத்தத்தாலும் உயிர்களாலும் இந்த மார்க்கம் வளர்ந்தது. அல்லாஹ் சொல்றானே, எத்தனையோ நபிமார்கள் இங்கே வந்தாங்க, எத்தனையோ எதிரிகள்லாம் போரிட்டாங்க. ஆனால் அந்த நபிமார்களோடு சேர்ந்து போர் செய்தாங்களே, அந்த போர் செய்த அந்த மக்கள் எல்லாம் எந்த நேரத்திலும் அவர்கள் பலவீனப்படவில்லை, அவர்கள் துன்பப்படவில்லை, அவர்கள் மனம் தளர்ச்சி அடையவே இல்லை. ஃபிரௌனுடைய மன்னனுடைய வரலாறு, அவனை விட ஒரு கொடுமையான மனுஷன் எங்கேயா இருப்பானா? இன்றைக்கி நம்ம மோடியை பார்க்குறோம். என்ன மனுஷனாவேன், இப்படி போட்டு கொள்றானே, குறவழியை நெருக்கிறானே. NRA CEA எல்லாத்தையும் போட்டு வீதிக்கு வர வச்சானே.
வீதியில் நின்றமே, நம்முடைய தாய்மார்களோடு, நம்முடைய சகோதரிகளோடு, நம்முடைய பிள்ளைகளோடும் இதே இந்த ஜின்னா திடலில் நம்ம நின்றமே, கூடணுமே, மனம் தளர்ந்தமா? அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒரு நோயை கொடுத்து மொத்தமாக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டான். ஆனால் நினச்சி பாருங்க, நான் தாண்டா இறைவன் சொல்லக்கூடிய அந்த ஃப்ரௌன் மன்னன்ட்ட அந்த படையோடு எதிர்த்து போராடினாங்களே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நபியோடு சேர்ந்து போராடினாங்களே, அவங்க மனம் என்னைக்கா தளர்ந்ததா? அவங்க மனம் தளர்ந்ததா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கை? அகல் போர். அந்த அகல் போரில் காய்ந்த வயிறோடு, வயிறு காய்ந்த நிலையோடு, அகலின்வார்கள். அகலினா ஒரு குழி. அந்த குழி தோண்டக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அகல் போருக்கு தயாராவதற்கு அவர்கள் குழி தோண்டக்கூடிய அந்த நிலையில் எப்படி தோண்டினாங்க? இன்றைக்கி நம்மளும் போராட்டத்துக்கு கிளம்புறோம். தண்ணி இருக்கா, சாப்பாடு இருக்கா, வாகன வசதியாக இருக்குது. ஆனால் அன்றைக்கு அவர்கள் அந்த கொடுமையான அந்த வெயிலில் பட்டினியோடு, பசியோடு, ஒவ்வொருத்தருடைய வயிற்றிலும் ஒவ்வொரு கல்லை கட்டி கொண்டு குளிதோடக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன் நான். ஒரு சகாபி அறிவிக்கிறாங்க, அவருடைய வயிற்றில் 2 கல் இருந்தது. அந்த கல்லை கட்டிட்டு அவங்க குழி தோண்டும் பொழுது அவர்களுடைய மனம் தளர்ந்ததா? வேண்டாப்பா, எல்லாரும் இருங்க, நான் துவா செய்றேன்னு சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, போர் செய்ய போறமே, பட்டினியோடு குழி தோன்றமே, இதிலே செத்து போனா என்ன ஆகுறது இல்லையே. அந்த கூட இருக்கக்கூடிய அந்த சத்திய சகாபாக்கள் அவருடைய மனம் தளர்ந்ததா? தளர்ச்சி அடையவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு பாடலாக அவருடைய வாய் முணுமுணுத்தது. எப்படி? இறைவா, இந்த மக்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தை கொடு என்று சொன்னார்களே. நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மனசு தளம்பலாமா? தளர விடலாமா? இன்னைக்கு பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது. இந்த பொருளாதாரம் என்பது நமக்கு சொந்தமில்லை, அதை நினைத்து கொள்ளுங்கள். எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும், எவ்வளோதான் இதாக இருந்தாலும், ஒரு புயல், ஒரு சுனாமி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கொரோனா நோய் வந்துச்சு, நினச்சதை சாப்பிட முடிஞ்சிச்சா? ஹோட்டலில் போய் சாப்பிடுவான், வீட்டில் சமைக்க முடியல, வீட்டில் உடம்பு சௌரியம் இல்லை, சாப்பிட முடிஞ்சா? எல்லாத்தையும் போட்டிட்டான். அவ்வளோ பணமும் அவ்வளோ காசு இருந்து என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியல. இந்த 4 மாதம் நமக்கு ஒரு படிப்பினையாக இருந்தது. ஆனால் பொருளாதாரம் இல்லாத அந்த நாளில் அவர்கள் செய்த அந்த தியாகம், அவர்கள் செய்த அந்த பிரச்சனை எப்படி இருந்தது நினச்சி பாருங்க. அகல் போரில் குழி தோண்டாங்களே, அவங்களுடைய மனசு எப்படி இருந்துச்சு? தளர்ச்சி அடைஞ்சிச்சா? நிச்சயம் மறுமை வாழ்க்கைக்காக, மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த அந்த போராட்டம், அவர்களுடைய செய்த அந்த மன துணிச்சல் இன்னைக்கு ஒவ்வொரு மூமின்களுக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றானே, கவலைப்படாதீங்க, மன தளர்ச்சி அடையாதீங்க, நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க தான் மற்றவங்களோட உயர்ந்தவங்க. அது மட்டுமா? அக்ஸா போரை முடித்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர், போர் முடிந்து விட்டது, நம்முடைய இல்லத்திற்கு சென்று நாம் அமைதி அடைவோம் என்று வரக்கூடிய அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, வாளை கீழே வைத்து விடாதீர்கள், இதோ இன்னொரு போர் தயாராக இருக்கிறது, இதோ வந்து விட்டோம். எத்தனை பேர்? 10,000க்கு மேற்பட்ட நபர்கள், எதிரிகள் குழுமி இருக்கிறார்கள். அந்த இடத்துல, அந்த ஹுனைன்கிற அந்த இடத்துல போர் செய்ய வேண்டும். இப்போ தான் நாங்கள் வந்து அதுக்குள்ளேயுமா? இப்போ தான் நீங்கள் கேட்டீங்க பொருளாதாரம் அதுக்கு வேணும்னு சொல்லி கேட்டீங்க, இதுக்கு வேணும்னு கேட்டீங்க, மறுபடியுமா? மனசு கொடுப்பான், தருவோம், எதை வேணாலும் செய்வோம். எந்த நேரத்தில் ரூஹு போகும் என்று சொல்ல முடியாதே. ஜும்மா நாள் இன்று கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக குழுமி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீட்டுக்கு போனால் தான் நிச்சயம், நானாக இருந்தாலும் சரி, ரூஹ் எந்த நேரத்தில் போகும் சொல்ல முடியாதே. பிறப்பை சொல்லி படைத்த இறைவன் இறைப்பை சொல்லி படைக்கலையே. 10 மாதத்தில் குழந்தை பிறக்கும். ஆனால் எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்தில் ஒருவன் மரணிப்பான் என்பது எவருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த சத்திய சவாலுடைய மனம் எப்படி இருந்தது? தளர்ச்சி அடைஞ்சிச்சா? இப்போ தான் போர் செஞ்சுட்டு வந்தோம், மறுபடியும் போருக்கான்னு சொன்னாங்களா? கடுமையான ஒரு சூழ்நிலையில் அந்த ஹுனைனுடைய போர் நடந்தது, வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த துணிச்சலுக்காக, அந்த தைரியத்துக்காக, அந்த மனம் தளராத அந்த நிலையில் இருப்பதற்காக
அந்த போரில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஏகப்பட்ட கனிமத்து பொருட்கள். கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. இந்த 4 மாதம் கொரோனா நம்ம கிடந்திருக்கிறோமே, காசு செலவழிஞ்சிக்கிட்டு இருக்குதே, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குதே, தளர்ச்சி அடைஞ்சு விட வேண்டாம். அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்மளை அல்லாஹ் செழிப்படைய வச்சுருவான். எந்த நிலையிலும் நம்முடைய மனம் தளர்ச்சி அடைந்து விடவே கூடாது. வரலாற்றை நீங்கள் நினைத்து பார்த்தால் அந்த போர் நடந்த விதம், அவர்கள் போர் செஞ்ச அந்த விதம், அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அந்த மறுமை வாழ்வைக்காக அவர்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எப்படி இருந்தது, எப்படி இருக்கப்பட்டது, எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்து மடிந்தார்கள் என்பதற்கு இன்னைக்கு நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. சகோதரர்களே, முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டவன் என்று அர்த்தம். ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்றான் தன்னுடைய திருமறையில் 49வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தி என்றால், இன்னமல் மூமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலுல்லாஹி சும்மலம் யர்தபு. மூமின்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? தங்களுடைய உயிர்களாலும் தங்களுடைய பொருள்களாலும் தியாகம் செய்வார்கள். அவர்கள்தான் மூமின்கள். படைச்ச இறைவன் சொல்றான், நான் ஒரு மூமினா இருக்கிறேன், நான் ஒரு தௌஹீத்வாதியா இருக்கிறேன், நான் முஸ்லீமா இருக்கிறேன். வார்த்தையால் மட்டும் சொல்ல இயலாது. மனம் தளர்வு இல்லாமல் மனம் தைரியத்தோடு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எத்தனையோ நபிமார்கள் வந்தார்களே, அத்தனை நபிமார்களுக்கும் சுகபோக வாழ்க்கை இருந்ததா? ஓரிரு நபிமார்களை தவிர. பெரும்பாலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்கள் மீதும் பிற மத மக்கள் மீதும் அவர்கள் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவர்களோடு போர் செய்தார்கள். அந்த போரில் எத்தனையோ உயிர் இழக்கப்பட்டது, எத்தனையோ உயிர் மாண்டு போனது. கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர்கள் மனம் தளர்ந்திருந்தார்களா? என்னடா இது மதம், என்னடா இது மார்க்கம், வேண்டாம் நமக்கு, நம்ம பாட்டுக்கு மனுஷனாக இருப்போம், எப்படியா இருப்போம், இன்னைக்கு சொல்கிறாங்களே அந்த மாதிரி இருந்தாங்களா? மனம் தளரவில்லை. எந்த நிலையிலும் நீங்கள் தளரக்கூடாது, தளர்ச்சி அடைந்து விடக்கூடாது. அதுக்காகத்தான் படைச்ச இறைவன் சொல்றா, லா தகஜனு வலா தஹீனு, கவலைப்படாதீர்கள், தளர்ச்சி அடையாதீர்கள். அல்லாஹ் நமக்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மனதில் வைத்துக்கொண்டு வரக்கூடிய காலங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்கக்கூடிய நன்மக்களாக நீங்கள் நான் இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். புகழ் அனைத்தும் அந்த ஏக இறைவனுக்கு, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்று நிலவட்டுமாக. இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்ச்சிகள் நம்ம பார்த்துட்டு வர்றோம். எப்படியாப்பட்ட ஒரு நிலை என்றால், மிகப்பெரிய ஒரு சதி, வர்ணாசிரம ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எத்தனையோ ஜாதி பிரிவுக்கு மத்தியில் ஒரு 2.5% கைபர் கணவாய் வழியாக வந்த ஒரு சின்னஞ்சிறு கூட்டம் ஒட்டுமொத்த மக்களையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு எந்த மாதிரி செய்கிறாங்கன்னா, சினிமாவிலேயோ இல்லை கதையிலேயோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் உயர்ந்து பெரிய நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஒரு டீ கடைக்காரனை வச்சு ஒரு முதலமைச்சராக்கி இன்றைக்கி பிரதமராக்கி வச்சுருக்கிறான். அவன் சொல்லக்கூடிய அத்தனை செயலுக்கும் தலையாட்டக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது பார்த்துட்டு வரோம். கொடுமையான விஷயம். அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு, பாபர் மசூதியுடைய தீர்ப்பு வெட்கக்கேடான ஒரு தீர்ப்பு. எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு? எல்லா வரலாறு அவர்கள் காவியமாக சொன்னார்கள். காவியம் என்பது ஒரு கற்பனை கதை. ஆனால் வரலாறு என்பது ஒரு மனிதன் வாழ்ந்தான், இன்னவெல்லாம் செய்தான், இப்படியெல்லாம் மடிந்தான் என்பது வரலாறு. அந்த வரலாறை நிரூபிக்கத்தான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அந்த தீர்ப்பு அவங்க வாயால் சொல்ல வச்சிருக்கிறான். காரி துப்பும் இல்லையா? என்னடா அது? ஒரு காவியத்தை நம்பி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாபர் மசூதி இடித்த குற்றவாளிகளை கூட விடுதலை செய்கிறாங்களே, இது என்ன ஆட்சி முறைன்னு சில பேர் சொல்கிறாங்க. எதுக்கு? அதான் முடிஞ்சு போச்சுல, இடிச்சிட்டாங்கல்ல, எப்படி தீர்ப்பு சொன்ன நமக்கு என்ன வந்துச்சு? அவனுடைய ஆட்சியில் நடக்குது. அவனுடைய ஆட்சியாக இருந்தாலும் அக்கிரமக்காரர்கள் ஆட்சி செய்யும் பொழுது நான் அவர்களை கொலை செய்து விடலாமா? ஜிஹாத் செய்யலாமா? அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்கள். இல்லை. அக்கிரமக்காரன் ஆட்சி செய்யும் போது உங்களுடைய குரலை நீங்கள் பதிவு செய்யுங்கள். அதுக்காக தான் பல போராட்டங்கள் உண்மையாக பதிவு செஞ்சோம். அது இப்படியே விட்டுடலாமா? ஏன் அந்த போராட்டம் நம்ம செஞ்சோம்? அவன் அதை மட்டும் இடிக்கணும்னு விரும்பலை, ஒட்டுமொத்த பள்ளி வாசலை இடிக்கணும்னு சொல்லி விரும்புகிறான். 100 பள்ளி வாசல் உங்களுக்கு நல்லா தெரியும். சமீபத்தில் கிட்டத்தட்ட நாம் கொடுத்துருக்கிற ரோட்டுக்கு 7.5 சென்ட் வாய் மூலியமாக நம்பி கொடுத்தோம். நீங்கள் எதை வச்சுக்கோங்க, நாங்கள் அதை வச்சுக்கிறோம். அக்கிரமமான முறையில் அந்த 1.5 சென்ட்டையும் பிடுங்கினாங்க, தொலைகிறாங்க.
இப்படியே போனால் என்ன ஆகுறது? முதல்ல உருவாக்கின பள்ளி 100 பள்ளிவாசல், இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அங்கே வந்து தொழுதிங்க, இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் அங்கே வந்து தொழுதிங்க. என்ன மிக பெரிய ஒரு கொடுமையான நிகழ்வு என்றால், மனிதனுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று உணவு, இன்னொன்று உண்ட உணவை வெளியேற்றக்கூடிய ஒரு மறைவான ஒரு கழிப்பிடம். அந்த கழிப்பிடம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மோசமான நிலையில் எப்போ இடிஞ்சு விழுகுன்னு சொல்ல முடியாது. உயிர் பலி ஆனால் கூட 1000 போல் தெரியுது, அந்த மாதிரி இருக்குது. அதுலேயும் சகோதரிகள் அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வரக்கூடிய ஒரு நிலை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவர், அந்த சுவர் எப்போ விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஒரு சின்ன இப்போ ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த புல்டோசர் வண்டி வரும்பொழுது அப்படி கடகடன்னு கட்டடமே ஆடுது. அப்படியே இப்படியாப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இந்த மக்களுக்காகத்தான் நம்ம வந்து இருக்கிறோம். இந்த ஜமாத் பிறர் நலம் நடக்கூடிய செயலாகத்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போன்றால் மதுரை மாவட்டத்திற்கு ஒரு தலைமைப்பிடமாக இருப்பதனால் பல விஷயங்கள் அங்கே வந்து செயல்பட வேண்டி இருக்குது. 17 சென்ட், அந்த 17 சென்ட் இடத்தையும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக காற்றடிச்சுன்னா போன தடவை 2 தகரம் அப்படி சரன்னு பறந்து வந்து நல்ல வேலை ஆளுகளில் கீழே விழுந்துச்சுன்னா எவனை கழுத்தையாக சீவி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிலையில் இருக்கும் பொழுது முதல்ல கழிப்பறையும் அந்த சுவரையும் மாற்றி அமைப்புங்கிற ஒரு முடிவெடுத்து அதற்கான ஒரு இன்ஜினியரை வச்சு அதற்கான ஒரு பிளான் பண்ணும்போது 25 லட்ச ரூபா வருது. நாங்கள் கக்குசுக்கு போய் 25 லட்ச ரூபா நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கலாம். ரோடு போட்டு ஒட்டு மொத்தமாக அந்த ட்ரைனேஜ் வந்து அந்த பில்டிங்குக்கு அதுக்கு 13 அடி உயரமாக இருக்குது. முதல்ல பனையூர் வாய்க்கால் வழியாக அந்த கழிவெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தோம். அவன் என்ன செஞ்சுட்டாப்ப அதை சுத்தப்படுத்தி அதை சரி பண்ணி அடைச்சிட்டாங்க. இப்போ இந்த ட்ரைனேஜில் விடணும், இல்லாட்டினா நம்மளே ஒரு செப்டி டேங்க் கட்டினோம்னா 2 நாளைக்கு ஒருக்கா 3000 ரூபா செலவு பண்ணி லாரியை கொண்டு வந்து எடுக்கணும். வருஷம் பூரா 3000 ரூபா செலவழிக்க முடியுமா? அப்போ இந்த 13 அடியும் உயர்த்தணும், கீழே 11 அடியும் தோண்டணும். 2 பக்கம் ஆற்றுப்படுகையாக இருக்குது. அப்போ இன்றைக்கி விற்கிற விலையில் சதுரடிக்கு எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜாமாங்கெல்லாம் போக 1700 ரூபா வருது. மொத்தத்தில் சுருக்கி பார்த்தாலும் தாய்மார்கள் வர்றாங்க, சகோதரிகள் வர்றாங்க, பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றாங்க. வாய் பேசக்கூடிய பிள்ளையாக இருந்தால் பாத்ரூம் போன அம்மான்னு சொல்லும்பொழுது அவங்க எந்திரிச்சு கொண்டு போய் வைக்கிறாங்க. இல்லைன்னா என்ன ஆகுறது? ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? எது இருக்குதோ இல்லையோ, கழிப்பறை வசதி இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஒரு மனிதனுடைய நிலை, ஒரு தொழுகையில் கூட அவனால் வந்து கவனம் செலுத்த முடியாது. அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் நம்ம இறையிலத்தை நோக்கி நம்ம வர்றோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவ்வளவு சிரமப்படுத்தணும்னா மக்கள் வருவாங்களா? இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசலை இடிப்பேன்னு சொல்கிறான். அந்த இடம் கிரிட்டிக்கலான ஒரு இடமா இருக்குது. நல்லா நினச்சி பாருங்கள். என்னடா அது இப்போ தான் கொரோனா முடிஞ்சிருக்குது, இப்போ தான் சில வியாபாரமே ஆரம்பிச்சிருக்குது, வர வேண்டிய பொருளாதாரம்லாம் வராமல் இருக்குது, இதில் போய் நம்மளை கேட்கலான்னு நினைக்காங்க. அல்லாஹ் சொல்லக்கூடியதான், மோமின்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் தன்னுடைய உயிர்களாலும் பொருள்களாலும் தியாகம்தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய அவ்வளவு காசு பணமும் தியாகம்தான். இந்த ஒவ்வொரு பைசாவும் மறுமை நாளில் யாருக்காக நீங்கள் கொடுக்குறீங்க? அல்லாவுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. சாதாரணமாக நினைக்காங்க. அல்லாவுக்காக அழகிய கடன் கொடுப்பவர் யாருன்னு கேட்குறான். அல்லாவுக்காக தர்மம் செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்குறான். தர்மம் தான், உதவி தான், தியாகம்தான். இது லேசாக நினைக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் கேட்குறாங்க நீங்கள் நினைக்கக்கூடாது. நாங்கள் வந்து கேட்குற பணம்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். மறுமை நாளில் நீங்கள் வருவீங்களே, இன்றைக்கி பாக்கெட்டில் இவ்வளோண்டு பணம் தான் எடுத்து வச்சு வர்றீங்க. மறுமை நாளில் செவக்க முடியாத ஒரு மூட்டையோடு வருவீங்களே, அது எதுக்கு? நீங்கள் எண்ணி கொடுத்தீங்களே அந்த பணத்துக்கு கொடுக்கக்கூடிய பரிசு மிகப்பெரிய ஒரு மூட்டை, நன்மையான மூட்டை. அந்த மூட்டை வேணாமா உங்களுக்கு? அந்த மூட்டை வேணாமா? அதுக்காகத்தான் 25 லட்ச ரூபா செலவாகுது. லேசாக நினைக்காங்க. இந்த மஹபூபாளையத்தில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாராளமான மனம் எங்கேயும் இல்லை. ஒரு தாராளமான ஒரு மனசு அல்லாஹ்வுக்காக செய்யணுமே. இந்த பள்ளிவாசலை உருவாக்குனீங்களே, தைரியத்தோடு தளர்ச்சி இல்லாமல் தளராமல் செய்தீர்களே, அதே மாதிரி இந்த கழிப்பறையை செய்ய வேண்டும். நம்மளுடைய சகோதரி, ஒவ்வொரு மூமின்களும் சகோதரன் சகோதரி. அதுக்காக உங்களுடைய பணத்தை எப்படி செலவழிக்கணும்? அல்லாவுக்காக நான் கொடுக்குறேன், யாருக்காக நான் கொடுக்க விரும்பலை. இல்லையா, பணம் கொண்டு வரலையா, எழுதிக்கங்க, நான் கொண்டு வந்து தந்துடுறேன்.
இந்த நிலையில் உங்களிடம் பாருங்கள், எப்படியாப்பட்ட ஒரு நிலைன்னு பாருங்கள். அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு கூட நம்ம கையேந்தணுமா சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூருடைய காலத்தில் மார்க்க பணிகளுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய முகம் அப்படியே குளிர்ச்சி அடையக்கூடிய வகையில் மலை போல் குவிந்து விடும் என்று சொல்லுகிறார்கள். என்கிட்ட பேரிச்சம்பளம் இருக்குது, கடைசி நிலை கூட ஒரு பேரிச்சம்பளத்தை நான் தட்டு கொடுத்துருப்பார். எத்தனை ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் வரும். இந்த கொரோனாங்கிறது நமக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. தளர்வு இல்லாமல் இருந்தால், எதையும் சந்திக்கக்கூடிய தைரியமாக இருந்தால், மறுமை வாழ்க்கைக்காக உங்களுக்காக அவங்க கையேந்தி நிற்கிறாங்க. நீங்கள் தாராளமாக அள்ளி போடுங்க. இன்னொன்று, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மஹபூபாலு கிளை சார்பாக வழக்கமாக நடைபெறக்கூடிய பெண்கள் பயான் மீண்டும் நடைபெற இருக்கிறது. அதிகமான சகோதர சகோதரிகள் நீங்கள் அதில் கலந்துக்கிறணும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் அதிகமான மார்க்கம் தெரிந்தவர்கள் யார் என்று கேட்டால் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். சில பயான்லாம் பண்ண முடியல, அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஹதீஸில் இருக்குதா, இது குர்ஆன் வசனமான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் உள்ள இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் வந்து கேட்கறதுனால தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதனுடைய காரணமாக அதிக மக்களை நீங்கள் வந்து இந்த பயானுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகிருவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.